ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் நோ ஆர்க் அல்டிமேட் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் நான் ஏற்றிட்டேன். ஸோ என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிள் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்க ஒரு ஃபோனில் தான் ஏற்றிருக்கிறேன். இருந்தாலுமே ஏதோ கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கிறதுக்காக ஸோ மறக்காமல் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபன் காத்து இருக்குது. ஸோ ஒரு ஆர்க் பிளேயர் மொபைல் பிளேயர்ஸோட ஆசை இது விளையாடணும்னு சொல்லிட்டு தான் ஸோ கஷ்டப்பட்டு ஏற்றிட்டேன். ஸோ வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ மை காட், ஓகே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். எஸ், ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி கேம் தான். ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் அதெல்லாம் கிடையாது, சும்மா டைனோஸை பிடிச்சி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்க் பிசின்றது ஒரு ஸ்டோரியே இருக்குது ஆர்க்கு. பட் நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து எல்லாத்தையும் லொடன்னு சொல்லலை, பாட்டாக தேவைப்படும் போது தேவையான விஷயம்லாம் சொல்கிறேன். ஐ மீன் எக்ஸ்ப்ளோர் நோட்னா என்ன, இந்த ஆர்க்கில் எதுக்கு இந்த டவர்லாம் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்பாயிலர் கொடுத்துட்டா நல்லா இருக்காதுயா. ஸோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். பாட்டாக வந்து தேவைப்படும் போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹவு டு வாக். ஸோ செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக மாறல, செட்டிங்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸை பாருங்கள், எப்பா இது குறைக்கணும்லாம் செம்ம லேக் ஆகிடும். இது என் ஃபோன் கிடையாது, என் ஃபோனை விட லேக் அவ்வளோ தெரியாது. ஸோ இது வந்து வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க ஃபோனு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் மாற்றலை. நான் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சோண்டு குறைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிராஃபிக்ஸு அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். இல்லைனா சரியான லேக் அடிக்கும் ஃபோனு. அது மட்டும் இல்லை, நிறைய பேரால் இந்த கேமை ஏற்ற முடியாது. ஏன்னா போக்கோ, ரியல்மி ஒரு சில மாடலில் ஏற்ற முடியாது. ஸோ என்னோடய ஃபோன்லேயே ஏற்ற முடியல. நானே வேறு ஒருத்தவங்க ஃபோனில் தான் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கவங்க ஃபோனில் தான் ஏற்றி விளையாடிட்டுருக்கேன். பார்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களாலேயும் ஒரு நாள் விளையாட முடியும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானே இத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. ஓகே என்னடா ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு இந்த சைடு இருக்க சர்க்கிள். ஓகே சூப்பரா. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நானே கேம் எல்லாமே கற்றுக்கல மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு சில செட்டிங்ஸ்லாம் அவங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்க்ரீன் பார்க்குறதுக்குலாம் நிறைய பேர் பிசியே பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் மொபைல்லே வந்துருச்சு ஒரு வேலை. ஓகே, நம்ம வந்து வேகமாக பிகேக்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகேக்ஸு ஆக்ஸு எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணி வேகமாக இது எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் கேமை நான் வேகமாக கொண்டு போகிறது ரீசன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பொறுமையாக இந்த மேப்பு சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்த மேப்பு தானே நீ கேட்கலாம். பட் இதில் புது டைனோஸ்லாம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தைலோகோலி. ஸோ அவனை தான் ஃபஸ்ட்டு நான் போய் தேடி பிடிப்பேன் ரெட்வுட்ஸில். ஆனால் அவன் இருக்கானான்னு தெரியல. ஆர்க் மொபைல் இதில் எல்லா டைனோஸும் இருக்கும் பீச்சில் இருக்கிறது சொல்லியிருந்தானுங்க. பட் அது இவன் இருப்பானா, தைலோ இருப்பானான்னு தெரியல. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ மரத்து மேலே உட்காந்துருப்பான், காட்டுக்குள்ளே போனால் எகிரி பிடிப்பான் நம்ம பறந்து போகும்போது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே, இது தூக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிராஃபிக்ஸை குறைக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் எல்லா செட்டிங்ஸும் வச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா இப்போ எனக்கு எதுவுமே தெரில எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. செட்டிங்ஸில் போய் தேடி பார்த்தா கிராஃபிக்ஸ் இருக்குது, அது இருக்குது, கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஸோ பொறுமையாக பார்த்து நான் அதை செஞ்சுறேன். பற்றி நம்ம வந்து வேகமாக இதெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பிகேக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டேன். பட் எடுத்து வைக்க முடியல. தூக்கி எக்யூப் கொடுத்தா கையில் வந்துடும் கைஸ். அது தேவையில்லை, இங்கே வைக்கணும் இன்வென்ட்ரியில். ஓகே, வைக்க முடியல கைஸ். எடுத்து கிளிக் பண்ணுமோ, கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளிக்கு. ஓகே சூப்பர், கிளிக் பண்ணும் போல். ஸோ ஏதோ ஒன்று வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆக்ஸு. ஸோ ஆக்ஸ் இன்னும் அன்லாக் பண்ணலையா? சூப்பரா. ஆக்ஸ்க்கு அடுத்த லெவல் போகணுமா இல்லை ஆல்ரெடி இருக்குதான்னு தெரில, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கீழே இருக்குது. ஓகே சூப்பர். இங்கே ஆக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நம்ம அன்லாக் கொண்டு தான் பண்ணணும். ஆக்ஸு, கேம்ப் ஃபயரு, ட்ரெஸ்ஸு பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா நமக்கு வந்து ஜட்டியோட சுற்றுற பழக்கம் நமக்கு கிடையாது. இப்போ நீ யோசிக்கலாம், என்னத்துக்கு பிறகு இவ்வளோ பரபரப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ வேகமாக டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு இப்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்னென்ன டைனோஸ்லாம் இருக்குது இதுலன்னு சொல்லிட்டு. பார்க்கணும் கைஸ். ஓகே, ஆக்ஸில் கேம்ப் ஃபயர் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணி அங்கே வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறதுன்னா ஆக்ஸ் தான். ஏன்னா ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரீசன் நமக்கு வந்து இது வேணும், இந்த ஸ்டோன் தேவைப்படும் இந்த கேம்ப் ஃபயருக்கு இது பண்ணுறதுக்கு. ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாக்ஸ் அடிச்சு எடுக்கிறது, ஆக்ஸ் அடிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, 16 ஸ்டோன் பிகாக்ஸில் அடிச்சு எடுத்தால் 10 ஸ்டோனுக்கு மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத வேலை. ஓகே, இப்போ ஆக்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணலாம். பட் டேச் எடுத்துடலாம் வேகமாக. டேச்சு இப்போ ஃப்ளிண்ட்டு தேவைப்படும். ஃப்ளிண்ட் வந்து பக்கத்து ஸ்டோன் இருக்குது, அதை உடச்சி எடுத்துடலாம். சூப்பர். ஸோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பெரிய ஜேர்னி முன்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஜேர்னிலாம் மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் கூட சேர்ந்து ஃபன் பண்ணணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1200 நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் உதவியாக இருக்கும். பெரிய ஜேர்னி வெயிட் பண்ணுறது கைஸ். எல்லாருமே ஃபன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃபன்னாக இருக்குமா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஃபன்னாக இருக்கும், அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? ஓகே, முன்னாடி ஏதோ வந்துட்டு போச்சுல. ஸோ அதான் ஏதோ ஆகிட்டுருக்கு போல் ஸ்க்ரீனுக்கு. ஃபஸ்ட்டு டார்ச்சு ஆக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பழைய மொபைலில் நான் என்னென்ன செட்டிங் வச்சுருக்கோம் அதான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிகேக்ஸ் வைப்பேன், நடுவில் தான் டார்ச் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு விளையாடிட்டுருக்கேன், எதுவுமே மாற்றுறது கிடையாது. ஓகே, சூப்பர். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் வந்து இது மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இது கேம்ப் ஃபயர் கேப் பண்ணுறது எனக்கு ஸ்டோன் தேவைப்படும். ஸோ ஸ்டோன் வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். 8னா நிறைய கலெக்ட் ஆகுது, நல்லாவே கலெக்ட் ஆகுது கைஸ். ரிசோர்ஸஸ்லாம் மொபைலை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லாவே கலெக்ட் ஆகுது. ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய அப்படி வெயிட் ஆகிடுறேன். பார்த்தா நிறைய வந்துடுது ரிசோர்ஸஸ்லாம். ஓகே, என்ன இது? ஓகே, நம்மளால் இப்போ ஓப்பனே பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ தூரம் வரணும் இது? ஓகே விடுங்க, நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல. ஸோ நம்ம பேசாமல் போய்ட்டு அந்த கேம்ப் ஃபயர் குக் பண்ணி அங்கே வச்சு கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டு குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா இப்போயே தெரியும் பாதி கீழே போகுது. மை காட், ஃபுட்டு ஆல்ரெடி பாதி போகுது கைஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ எங்கிட்ட ஃப்ரூட்லாம் சாப்பிட்டு வயிற்றுறப்ப முடியும்னு தோணலை. ஸோ அதனால் மீட் வைக்கணும். ஸோ அதனால் வந்து வேகமாக நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் வரைக்கும் தள்ள தேவையில்லை எதுவுமே. எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்த சூஸ் பண்ணி ஸ்பான் ஆனதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த டேஞ்சரஸ் டனும் இருக்காது. மொபைலில் நான் எப்போவுமே இங்கே தான் இருந்திருப்பேன். ஸோ என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும். ஆனால் பிசியில் அப்படி கிடையாது. நான் ஒரு நல்ல பேஸாக தேட போகிறேன். இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இப்போ இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல ஸ்பான் ஆனேன் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மொபைலில் ஒரே ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவன் ஸ்பான் ஆவான். யாராவன்? ஸ்பைனோ. இந்த இடத்துலையும் இந்த இதுலேயும் ஸ்பான் ஆவானா தெரில இந்த மேப்பில். ஏன்னா மொபைலுக்கும் இவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட டைனோஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதில். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் இருக்க வேண்டிய டைனோ எல்லாமே இருக்கும். மொபைலில் நிறைய டைனோ இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு டைனோக்கு ஸ்பான் பிளேஸ்னு இருக்கும். பட் இதில் எல்லா டைனும் இருக்கிறதுனால ஒரு டைனுக்கும் ஒரு இடம் இருக்கும் ஸ்பான் பிளேஸ்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் தான் ரேப்டர் ஸ்பான் ஆகும், இங்கே அர்ஜென்டி ஸ்பான் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஸ்பைனோ ஸ்பான் ஆக சான்ஸ் இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இது பண்ணேன். பட் ஸ்பான் ஆகிட்டா முடிஞ்சு கதை. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு டைன் வேட்டையாடி மீட் எடுத்தாச்சு. இது போய் மஸ்ட்டு குக் பண்ணிடணும். ஏன்னா அது குக் ஆகிற கேப்பில் எனக்கு ஃபுட்டு ஹங்கர் பார் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து குக் பண்ணிவிட்டு வேறு வேலை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கொஞ்சம் டீசெண்டான இதுலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன் நான் வேகமாக. ஓகே, குக்கிங்க்கு போட்டாச்சு. ஸோ வந்து இப்போது ஃபயர் வச்சு விட்றலாம். அவ்வளோதான், சூப்பர் கைஸ். இப்போ இது குக் ஆகிட்ருக்கோம். ஸோ அது வரைக்கும் நடுவில் போய்ட்டு நான் கொஞ்சம் ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இன்னும் எதுவும் சத்தம் கேட்டதில்லை. இப்போ இந்த கேம்ப் ஃபயரில் அந்த சத்தம் கேட்குது. சரி விடுங்க, எவ்வளோ கேட்டு போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், இது குக் ஆகட்டும். ஓகே, ஸோ அது வந்து குக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சரி இப்படி இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வேகமாக இது ட்ரெஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு வந்து இது தேவைப்படுது. ஸோ ஆடை இல்லாமல் எங்கேயும் தெரிய முடியாது நம்மளால். ஏன்னா தேர்ட் ஸ்க்ரீன் மாற்றினோடனே அவன் ஜட்டி போட்டு நிற்கிறான். ஸோ அது வேலையாகாது. அதனால் நான் வேகமாக ட்ரெஸ்ஸும் இது நிறைய கூட வேணாம், பேண்ட் ஷர்ட் மட்டும் போதும். க்ளவு ஷூ கூட தேவையில்லை. ஓகேங்களா? பேண்ட் ஷர்ட் வந்து படுவோன்னு செஞ்சிடலாம். ஸோ எவ்வளோ ஃபைபர்னா 60 கிட்ட போயிடுச்சு. ஓகே, இன்னும் 10 எடுத்துக்கலாம். ஓகே, போதும் தானே? ஓகே போதும். லெவலப் வந்துருக்கு கைஸ் நமக்கு. ஸோ அதை நான் பார்க்கவே இல்லை. லெவலப் போட்டு விட்றலாம் நமக்கு. வேறு எங்கடா செடி? இதோ இருக்குது. ஏன்னா சரியாக தெரிய மாட்டேங்குது இதில். வேறு அதோ இருக்குது, இதுதான் செடி. பட் எடுத்துடலாமா? போதும் தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு தேவையான ஃபைபர் கிடச்சிச்சு. இப்போ இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது மனசு சும்மா இருக்க மாட்டேங்க. சரி போகலான்னு நினைக்கும் போது இது தானே எடுத்துடலாம், இது இத்தினூறு இது விட்டு போகுது, விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தோணுது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக கிராஃப்ட் பண்ண வச்சிடலாம். லெவலப் வந்திருக்கு. ஸோ எதுக்கு போடலாம்? ஸ்டெமினாக்கு போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 கிராஃப்ட் பண்ண போடலாம். 5லாம் வேணாம், 1 போதும். ஸோ இதை கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், கிராஃப்ட்டும் பண்ணி நான் போடவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எக்யூப் இது என்னது? ஓகே, இது சீடு. இது எதுக்கு நான் தொட்டேன்? ஓகே, இப்போ நமக்கு எக்யூப் பண்ணிக்கலாம். சூப்பர், மாசாக இருக்கணா? வேறு லெவல் போடு. ஓகே, இப்போ நம்ம லெவலப் வந்து ஸ்டெமினாக்கு போட்டுடலாமா? ஸ்டெமினாக்கு ஏதோ போட்டுருவோம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லெவலில் 5 லெவல் வந்திருக்கும். ஸோ 5வது லெவலில் என்ன இருக்குது? ஸோ நான் ஃபுல் இது அன்லாக் பண்ணிடலாம் கைஸ். அதாவது வீடு கட்டுற பொருள் இந்த பாட்டில் முடிஞ்சால் கட்டிடலாம், இல்லைனா நெக்ஸ்ட் பாட்டில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் என்ன இருக்குது? குக்குடு ஃபுட் இருக்கும். ஸோ இது எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீட்டு. ஃபுட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா 10 தான் இருக்குது கறி. ஸோ இப்போ நினச்சா எல்லாத்தையும் நான் தின்றலாம். பட் வேணாம், ஃபுட்டு ரொம்ப பசிக்குது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் நான் வேட்டையாடல எதுவுமே. சுற்றி எங்கேயும் டோடோ இல்லை கைஸ். பெரிய பெரிய டேனோ தான் இருக்குது. கார்பனியஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பேரசார் கூட நான் இன்னும் ஒரு பேரசார் பார்க்கல. இந்த இடத்துல பேரசார் ஸ்பானாவதான் என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் இங்கே பேரசாரில் வெறும் ட்ரைக்கு, டோடோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யார் கார்பனியஸ் தான் இருக்கான்.
ஓ மை காட், எனக்கு ஒரு கண்ணு நான் வந்து டோடோ தான் தேடிட்டுருக்கேன். பட் எனக்கு டோடோ கிடைக்கல. இங்கே தாங்க ஒரு பார்த்தேன் கைஸ், ஒரு பச்சை கலர் பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு டோடோவை பார்த்தேன் இந்த இடத்துல. சரி அவனை வெட்டிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கறி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவனை காணோம். அது நான் மேலே எட்டி பார்த்துன்னு இருக்குது, மீன் போல். இதுனா ஓகே, ரெட் டவரு. ஸோ இந்த இடத்துல க்ரீன் டவரு. ஸோ இதுங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது. நாம் வந்து பொறுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்கில் நமக்கு முன்னே ஆர்க்கில் அடிந்தோம், அதில் கோல் கிடையாது. சும்மா டைனோவை பிடிச்சிட்டு இருந்தோம், போயிட்டு டஞ்சன் ரன் பண்ணியிருந்தோம். இதில் அப்படி கிடையாது. இந்த இதில் ஒரு கோல் இருக்குது புரியுதுங்களா? ஸோ அந்த என்ன கோல்னு சொல்லிட்டு போக சொல்கிறேன். இப்போ நம்ம வேகமாக கொஞ்சம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்ட் பண்ணுற போதே ஒரு லெவலப் வந்தது. ஸோ அதுக்கு இன்னும் எதில் போடலாம், இதில் ஸ்டாமினா போட்டுடலாம் கைஸ். நான் போன முறை வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டாமினா போட்டுடலாம். ஓகே, இப்போ 6வது லெவல் வந்துட்டோம் கைஸ். சூப்பரு. இப்போது 6வது லெவல் வந்தோடனே நமக்கு நார்கோட்டிக் அன்லாக் ஆகிடுச்சு. 6வது லெவலே நார்கோட்டிக் அன்லாக் ஆகும் ஆமான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை கைஸ். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மறுபடியும் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா அப்பப்போ கலெக்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு எனக்கு. பட் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நான் கொஞ்சமாக லெவலப் பண்ணிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ முடியுமான்னு தெரில. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பியரை வச்சு கில் பண்ணல இது வரைக்கும். இப்போ தான் கிராஃப்ட் பண்ணேன். நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னா இந்த இடத்துல பாருங்கள், மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டை பாருங்களேன், அப்படியே கருப்பாகிடுச்சு வானம். ஆனால் இன்னும் இருட்டாகலை, ஐ மீன் நைட் ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ன வரைக்கும் கூட இருட்டாகலை. ஆனால் செம்ம கருப்பாகிடுச்சு வானம். ஒரு 6 மணிக்கோ 6:30 தான் ஆகிட்டுருக்குது டைமு. ஆனால் அதுக்குள்ளே அப்புறம் எவ்வளோ நைட்டான மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் ஆர்க்கில் எவ்வளோ இருட்டாகுது உங்களுக்கு தெரியும். ஆனால் செம்ம கூழ். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கேம்ப் ஃபயரு, மழை பெய்யுது, இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யோசிக்கும் போது ஒரு மாதிரி எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எப்படி மழை சத்தம் அப்படி காதில் கேட்டு ஹெட்ஃபோன் போட்டு விளையாட்டுரும் போது நீங்களே கேளுங்களேன், அந்த மழை சத்தம் எப்படி இருக்குது தெரியுதுங்களா? ஸோ அந்த மழை சத்தம் காதில் அடிக்கும் போது எப்படி சொல்கிறது, நிஜத்தில் மழை பெய்தாலும் கேமில் மழை பெய்தான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருந்தது ஹெட்ஃபோன் போட்டு விளையாடும் போது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வியூ நல்லா இருந்தது கைஸ். கேம்ப் ஃபயரு, அங்கே ஒரு இது இருட்டாக இருக்குது மேகம், மழை பெய்கிற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. ஆனால் வந்து இப்படி ரசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேகமாக நைட்டாக போகுது கொஞ்ச நேரத்தில். நல்ல வேலை கேம்ப் ஃபயரு, அப்புறம் வந்து கையில் டார்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, என் கையில் பேக்கில் கைஸ் ஸ்லீப்பிங் பேக்கு. ஸோ இன்னும் எனக்கு ஹைட்லாம் பத்தலை. ஸோ அது கிடச்சா நான் வந்து ஸ்லீப்பிங் பேக் செஞ்சுருவேன். பட் டோடோ வந்து அவ்வளோ கிடைக்க மாட்றாங்க கைஸ். 1-2 தான் கிடைக்கிறான். அவனும் இங்கே போயிடுறான் பட்டுன்னு கண்ணு தெரியாத மாதிரி. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நான் மைண்ட் பண்ணி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் நைட் ஆகிற வரைக்கும். ஆனால் ஒரு நல்ல வியூ, நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஆர்க்கோட பியூட்டி. ஓகேங்களா? ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்குள்ளே பியூட்டியும் இருக்குது, அதே டைமில் ரொம்ப டேஞ்சரான கேம் கூட இது. ஸோ இதில் என்ன இருக்குது, கறி எதாவது வச்சுருக்கானா? இல்லை கைஸ், ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் தான் பற்ற வச்சுருக்கேன். ஏன்னா கூழுறுது இவனுக்கு இந்த கேம்ப் ஃபயர் ஆஃப் பண்ணால், அதனால தான். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், நைட் ஆகட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நைட் ஆகிடுச்சு. ஐ மீன் நைட் ஆக போகுது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு நோட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நோட் பண்ணல. டைமிங் கீழே போகும்போது ஒன்று பார்த்துருக்க பாருங்கள். நம்மளால் 600 டைனோஸ் பிடிக்க முடியும் கைஸ். 40 தானே பிடிக்க முடியும் மொபைலில், இதில் 600 டைனோஸ் பிடிக்க முடியுது. அது 10வது வரைக்கும் 10 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு குரூப்புக்கு 60 டைனோ. ஸோ குறிச்சிக்கலாம். எப்படி ஃப்ளையர்ஸு அப்படி இப்படின்னு நம்ம தேவையெல்லாம் பிரித்து வச்சுக்கலாம். ஐ மீன் டஞ்சனுக்கு எடுத்துன்னு போகலாம், இவனுங்களுக்கு தூக்கி போகலாம். எப்படி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களாம் இவனுங்கன்னு சொல்லிட்டு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஸோ 600 டைனோஸு பா, இப்போ எத்தனை டைனோஸ் நம்ம பிடிப்போன்னு தெரில. 600 டைனோஸ்லாம் யோசிச்சு பாருங்க, செம்மையாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம ஃபன் எதிரில் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கேம்ப் ஃபயர் வச்சுருக்கேன். நைட் எப்படி சர்வே பண்ணணும்னு தெரியல. திடீர்னு எவன் எங்கேருந்து வரான்னு கூட தெரியாமல் பயத்தில் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த கேம்ப் ஃபயர் சுற்றி அங்கே சைடு போனால் ஒன்றுமே தெரில, எல்லாம் கருப்பாக இருக்குது. அப்படியே வேணத்துக்குனா எல்லாம் இது ஸ்டார் செம்ம வியூவில் கேம்ப் ஃபயரு, மேலே ஸ்டார்ஸு, ஒரு செம்ம வியூ. ஆனால் இதுவே இந்த கேம்ப் ஃபயருக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, காடு இருக்குது. அந்த காட்டில் நம்மளை எப்படா கொல்லுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னு கொடூரமான டைனோஸ்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் யோசிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. டேய், அவனுங்களை நினச்சி பயப்படுறா இல்லை இந்த வியூவை நினச்சி இது ஹாப்பியாக இருக்கிறதான்னு தெரில. ஆனால் இப்போ இந்த இடத்துல எந்த டேஞ்சரஸுமே இல்லை. ஆனால் இருந்தால் என்ன அவன் எப்படி சர்வே பண்ணுறதுனா ஒரு பயத்திலே தான் நான் உட்காந்துட்ருக்கேன். எவனா ஒருத்தன் திடீர்னு இந்த சைடில் வந்துடுவானோ அப்படி இப்படின்னு ஒரு பயத்தில் தான் இருக்கேன். நான் இங்கெல்லாம் ஸ்பைனோ ஸ்பான் ஆவான், மொபைல் பிளேயர்ஸ்லாம் தெரியும். இங்கே ஒரு ஸ்பைனோ ஸ்பான் ஆவான். ஸோ அவன் திடீர்னு ஸ்பான் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ராப்டர் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயத்தில் தான் நான் இருக்கிறேன்.
அந்த சைடு ஒரு காட்டில் நம்மளை கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கிற டைனோஸு, இந்த இடத்துல ஒரு அழகான வியூஸ். எப்படி பயமும் இது சந்தோஷமும் கலந்து வருதா, அதுதான்டா ஆர்க்கு. ஓகே, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது தெரில. ஸோ கொஞ்சம் விடிட்டோம், வரேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், ஒருத்தர் கூட சாமல் வீடியோ காத்தால வரைக்கும் வந்துட்டேன். சர்வைவ்டு கைஸ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெவல் 8 இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ கஷ்டம்லாம் அவ்வளோ படலை. பட் அந்த நைட்டு ஸ்கிப் பண்ணுறது தான் கொஞ்சம் ரொம்பவே பெஜாராகிட்டேன் நான். டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ் அந்த இடத்துல. அதான் அது நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். எவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். டார்ச்சை உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி ஃபன்லாம் பயங்கரமாக இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10வது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நீங்கள் என்றைக்கும் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் ரிக்ரெட் பண்ணிங்கனாலும் என்னடா சேனல் நினச்சாலும் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். ஸோ நான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்கு வேணால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் சொல்ல வர்றது, இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது எல்லாமே அட்வென்ச்சரஸாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோ, இப்போ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ தான் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டானா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸோ எவ்வளோ கொடூரமாக இருக்க போகுது, எத்தனை டைனோ கிட்ட சாக போகிறோம், எத்தனை டைனோ பிடிக்க போகிறோம் தான் தெரியல. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்க்கோட கதை யாருக்கும் தெரியலனாலும் அந்த கதையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த கதையை நீ தெரிஞ்சு வச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேரால் இந்த கேம் ப்ளே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் புது ஃபோன் வாங்குவீங்க, இந்த கேமை ஏற்றுவீங்க, ஜாலியாக ப்ளே பண்ணுவீங்க. இதை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த கேமில் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபன் பண்ணலாம். இதை நான் விளையாடலை, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுறோன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். உங்களை வந்து அடுத்த பாட்டில் வந்து சந்திக்கிறேன். டடா வாய். ஓகே இருங்க, அதுக்கு முன்னாடி எல்லா பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து வேறு ஃபோனில் ப்ளே பண்ணிருக்கேன். ஸோ அதுலேருந்து இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட் பண்ணுறது அவங்க கொஞ்சம் நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஒரு பாட்டு போட்டேன்னா அடுத்த பாட்டு வரதுக்கு மினிமம் 4 நாளாவது டைம் எடுக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் நான் போட்டுருவேன். இந்த ஆர்க் சீரிஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வீடியோ கண்டினியூஸாக போட பயடாதீங்க. என்னடா முடி வளர்ந்துருக்கு, ஓகே முடி வளரும் போல் பிசியில் ஏதோ. ஆனால் எனக்கு தெரியும், பட்டு நிஜமாலே கொண்டு வருவாங்க எதிர்பார்க்கல. சூப்பர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சூப்பரானவங்களை சந்திக்கிறேன். டடா வாய்ஸ். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். வரட்டா.